அவங்கவங்க போட்டியிடுறாங்க இல்ல, அது அந்த தலைவரோட தனிப்பட்ட கருத்து இல்ல. அவங்க குரல் நசுக்கப்படுது. இப்ப சொல்றாரு அவங்க கொள்கையும் எங்க கொள்கையும் ஒண்ணு. குரல் நசுக்கப்படுது, கொள்கைகள் சிதைக்கப்படுது, குரல் நசுக்கப்படுது, கொள்கைகள் சிதைக்கப்படுது. ஆடு நடையில ஓனாய் இருக்கு அழுகணும், ஆடு நடையில ஓனாய் இருக்கு அழுகணும். என்ன சொல்றீங்க? முப்பெரும் இருங்க, அவர் கேள்விக்கு பதில் சொல்ற. முப்பெரும் விழால முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க ஆடுக்காக ஓனாய் விடுகிற கண்ணீர். நான் சொல்றேன் ரொம்ப சரிங்க, ஒரு விஷயம் கரெக்டா பேசுறாரு. முப்பெரும் விழால திமுக தான் 2026 பலியாடு, அவரே பலியாடுன்னு ஒத்துட்டாரு. மக்கள் துரத்தி விடுவாங்க. இந்த வாரிசு அரசியலுக்கு 2026 முற்றுப்புள்ளி வைத்தே தீருவாங்க. நீங்க கூச்சல் போடாதீங்க. நீங்க என்னங்க குறுக்க கத்திட்டே இருந்தீங்கன்னா என்னது? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பூன்னு கத்துற வேணா, மக்கள் என்ன நினைப்பாங்க நினைக்க. உங்களுக்கு ஏற்கனவே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, இப்படி கத்துனீங்கன்னா ஜீரோக்கு போயிருவீங்க. திரும்ப பாஜக தமிழ்நாட்டுல ஏற்கனவே செல்லா காசு. அது அறிவாலயத்தில் இருக்கிற செங்கலை உரிமைன்னு சொன்னாங்க. அவர் மாநில தலைவர் பதவியில தான் உருவம் முடிச்சு, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாட்டு அரசியல் என்பது திராவிட கட்சிகளுக்கு ஒரு நதிக்கு 2 கரைகளை போல 2 திராவிட கட்சிகளினுடைய கட்டுப்பாட்டிலே தான் மக்கள் வாக்களிக்கிறார்களே தவிர தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டுல எந்த இடமுமே இல்லை. அதனால சும்மா நீங்க கூச்சல் போடுறது மூலமா எல்லாம் மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆக போறாரு.